ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபோர்ட் இங்கிலீஷ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். இன்றைக்கான இங்கிலீஷ் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கிலீஷ் கிராமரில் வந்துட்டு verb 1, 2, 3 and 4, அதாவது V1, V2, V3 and V4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஃபார்மேட்ஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம இங்கிலீஷ் வந்துட்டு ஃப்ளூவெண்ட்டாக பேசணும் அப்படின்னாக்க we just need 250 to 300 verb list in English. அதாவது அதை வந்துட்டு பேசிக் verb listன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னாக்க வர்றேன், போகிறேன், உட்காடுறேன், எந்திரிக்கிறேன், இந்த மாதிரி நம்மளோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் பயன்படுத்தக்கூடிய ஆக்ஷன் வேர்ட்ஸ் அதை வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதை வந்துட்டு வேர்ப்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த 250 to 300 வேர்ப் லிஸ்ட்டில் V1 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பத்தாது. இதில் வந்துட்டு V1 அப்படின்றது வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கோ அப்படின்னு வந்துட்டு இருக்கும். V2 அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா வெண்ட், அது வந்துட்டு பாஸ்ட் டென்ஸு. V3 அப்படின்றது வந்துட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு வந்து சொல்லுவாங்க, அது வந்துட்டு கான் அப்படின்னு இருக்கும். V4 அதாவது verb 4 அப்படின்றது வந்துட்டு கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இன்டர்வியூக்கு வர்றேன் அப்படின்னாக்க ஐ கம் டு த இன்டர்வியூ நவ் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இன்டர்வியூக்கு வந்துக்கிட்டு இருக்கேன், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து சொல்கிறப்ப ஐ எம் கம்மிங் டு த இன்டர்வியூ அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஐ ஹாவ், இது வந்துட்டு என்னென்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லுவாங்க. ஐ ஹேவ்னு சொல்லிட்டு வேகமாக சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வந்துட்டு கம் வருமா கேம் வருமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துச்சுனாக்க உங்களோட ஃப்ளூவன்சி வந்துட்டு அஃபெக்ட் ஆகும். யுவர் ஃப்ளூவன்சி டெஃபினெட்லி வில் பி அஃபெக்டட் இன் திஸ் பிளேஸ். இந்த இடத்துல வந்துட்டு ஐ ஹாவ் கம் டு த இன்டர்வியூ, இன்டர்வியூக்கு வந்திருக்கிறேன், இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா முற்றுப்பெற்ற நிகழ்காலம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 4 ஃபார்மெட்டும் யூ ஷுட் பி வெரி ஷுர் இன் ஆல் த 4 ஃபார்மெட்ஸ். ஒன்லி தென் யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் வித்தவுட் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் அப்படின்னு, சென்டென்ஸ் ஸ்டாமரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்த 4 ஃபார்மெட்ஸ் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சிலபஸ் தான். இதை கண்டிப்பாக நான் வந்து டீட்டெயில்டான வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். இப்போதைக்கு மேலோட்டமாக இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. நம்மளுக்கு V1 மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு we cannot speak fluently. நம்ம எல்லா டென்சஸையும் எல்லா கிராமட்டிக்கல் திங்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணி பேச முடியாது. அப்படின்றப்ப நீங்கள் அந்த 250 to 300 வேர்ப் லிஸ்ட் வந்துட்டு நீங்கள் மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க அதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணி அதோட 4 ஃபார்மெட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய இடத்துல வந்துட்டு பேசிக் லேர்னர்ஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த இதில் நிறையா குழப்பங்கள் வந்துட்டு இருக்கும். சார் நான் ஏற்கனவே கொடைக்கானல் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படின்னு சார் சொல்கிறது, ஐ ஹாவ் ஆல்ரெடி கான் அப்படின்னு தான் வந்துட்டு வரும். ஐ ஹாவ் வந்துட்டு வேகமாக சொல்லிடுறீங்க. இந்த இடத்துல வந்துட்டு கோவுக்கு வந்துட்டு வெண்ட் வருமா கான் வருமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டாமரிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஐ ஹாவ் கான் டு த கொடைக்கானல் ஆல்ரெடி, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பேசலாம். கண்டிப்பாக அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோ வந்துட்டு போடுறேன். இதை பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யூ கேன் யூட்டிலைஸ் திஸ். தேங்க்யூ கைஸ்.